ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இந்த சந்தேகம் கேட்டிருக்காரு. நம்ம நிலத்தை அளக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக எங்கே போய் மனு கொடுக்கணும், எங்கே அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமாக கேட்டிருக்கிறாரு. அவர் ஆன்லைன் மூலமாக எனக்கு வேண்டாம், நான் நேரடியாக போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஆன்லைன்லேயே அந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணதுக்கப்புறமா புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். நேரடியாக உங்களுக்கு அளந்து கொடுத்துருவாங்க. இல்லை நான் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கே போய்ட்டு நான் மனு கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி, எந்தெந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும், மாநகராட்சின்னா எந்த ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணணும், கிராமப்புறம்னா எந்த ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நேரடியாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுன்னா அது எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அளவீடு செய்ய நினைக்கும் நிலம் மாநகராட்சிக்கு உட்பட்டதாக இருந்தால் மாநகராட்சி ஆணையரை அணுக வேண்டும். மாநகருக்கு என்று தனி சர்வேயர்கள் உண்டு. இதற்கு செட்டில்மெண்ட் சர்வே என்று பெயர். அதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த நிலம் மாநகராட்சியில் வருது அப்படின்னா செட்டில்மெண்ட் சர்வே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனி சர்வேகள் இருக்காங்க. அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா மாநகராட்சி ஆணையரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். இதுவே நகராட்சிக்கு உட்பட்ட நிலம் என்றாலும் மேலே சொன்னது போல தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நகராட்சி அப்படின்னாலும் நகராட்சி ஆணையர், மாநகராட்சி ஆணையரை தான் நீங்கள் போய் அணுக வேண்டியதாக இருக்கும். அதுவே இப்போ பேரூராட்சி என்றால் அதற்கு இஓ எனப்படும் செயல் அலுவலரை அணுக வேண்டும். இங்கேயும் நில அளவையர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு ஸ்ட்ரீட் சர்வே என்று வழக்கத்தில் சொல்லுவார்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இஓ ஆஃபீஸ்க்கு போகணும். யார் அப்படின்னா அந்த நிலம் பேரூராட்சி கீழே வருது அப்படின்னா செயல் அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்கள் மனு கொடுக்கணும். ஸோ அந்த சர்வேயனுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போது கிராம பகுதிகள் என்றால் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். முன்பெல்லாம் அரசு கருவூலத்தில் பணம் செலுத்தினால் நிலத்தை அளந்து தருவார்கள். தற்போது பார்த்திங்கன்னா அனைத்தும் வங்கிமயமாக்கிவிட்டது. வங்கியில் தான் நம்ம பணம் கட்ட வேண்டும். ஒரு சர்வே எண்ணில் எத்தனை உட்பிரிவுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கேற்றார் போல தான் நாம் பணம் கட்ட வேண்டும். இப்போ ஒரு சர்வே நம்பரில் எத்தனை சப்டிவிஷன் நம்பர் இருந்தாலும் ஒவ்வொரு சப்டிவிஷன் நம்பருக்கும் தனி ரேட் இருக்குது. ஸோ அந்த ரேட் படி நீங்கள் மனு கொடுக்கும்போது பேங்க்கில் போயிட்டு காசு கட்டிட்டு அந்த ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராமப்பகுதி. கிராமப்பகுதினா எங்கே போகணும், தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகணும். அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வேயர் அந்த தாசில்தார் சர்வேயருக்கு அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவார். அவர் அளந்து கொடுக்கணும். ஸோ அளக்கிறதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்குள்ளார அவங்க அளந்து கொடுக்கணும். முதல்ல 30 நாளாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மாடிஃபை பண்ணி 90 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.